திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே பேருந்தில் பயணம் செய்த முதியவரிடம் செல்போனை பறித்துச் சென்ற இளைஞரை துரத்தி பிடித்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அந்த காட்சிகளை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். முத்துக்குமார், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் மகிழா. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவர் வேடசந்தூர் பேருந்து நிலையத்தில் பூக்கடை நடத்தி வருகிறார். இவர் திண்டுக்கலுக்கு வேலைக்கு சென்று விட்டு வேடசந்தூர் வழியாக தனியார் பேருந்து வந்து கொண்டிருந்தார். வேடசந்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நுழைந்த போது பேருந்தில் இருந்த வாலிபர் ஒருவர் பூக்கடையில் ராதாகிருஷ்ணன் சட்டைப்பையில் வைத்திருந்த செல்போனை பறித்துக் கொண்டு அனைவரும் இடித்து தள்ளிவிட்டு பேருந்தில் இறங்கி தப்பி ஓடிவிட்டார். பொதுமக்கள் அந்த வழியாக வேட்டி பிடித்து முயன்ற போது செல்போனை அங்கே போட்டுவிட்டு ஓடிவிட்டார். அதனால் அப்பகுதியில் சில இளைஞர்கள் அவர் துரித்து சென்றதால் வாலிபர்கள் குடநாட்டு ஆற்றின் அழியே ஆத்துமீறி பகுதியில் தப்பி ஓடிவிட்டார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சுற்றி வளைத்து தர்மடி கொடுத்து வேடசந்தூர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வேடசந்தூர் காவல்துறையினர் அவரை அழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த குமார் என்பதும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வடமதுரை அருகே தனது தாயாருடன் வசித்து வருவதாகவும் பல்வேறு குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வடமதுரை பகுதியில் துணி துவைக்கப்பட்டிருந்த போது துணிகளை திருடிச் சென்றதும் போலீசார் விசாரணையில் தெரிந்து வருவது. மேலும் சம்பவம் குறித்து வேடசந்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.